ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான், ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் வாங்கிட்டு வந்த சோப்பு, ஷாம்பு, அந்த லிக்விட், இந்த ஐட்டம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டில் லிஸ்ட்டு போட்டு கொடுத்தோம்னா அந்த பொருள் அப்படியே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு தூக்கி அதை அப்படியே வச்சுருவோம் செக் பண்ணாமல். அந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுது. ஒவ்வொரு பொருள் மிஸ் ஆச்சுன்னா அன்றைக்கே லிஸ்ட்டு வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த பொருள் வரல அப்படின்னு சொல்லி அந்த கடையில் போய் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம மொத்தமாக சோப் தூள் வாங்கினால இந்த மாதிரி ஒரு பக்கெட் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்றா வச்சுக்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்மளுக்கு தேவைப்படும் போது ஒவ்வொரு பொருளாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு அரிசியும் ஊற போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஃபும் வேக போட்டாச்சு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன வேலையும் முடிச்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். வாங்கிட்டு வந்திருந்த பனானாவும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ லஞ்ச் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் மாதிரி பல்லாரி வெங்காயம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் இது கூட இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கி கிடைக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காண்டி மல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல பீஃப், அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி வேக வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 கொதி விட்டு இறக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கிரேவி நல்லா திக்கானதும் இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ்க்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டான பீஃப் சைடிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த சூப்பரான பீஃப் ரெசிபியை ஒரு பவுலில் போட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இப்போ இந்த ரசத்தையும் ஒரு பவுலில் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சாதத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு நம்ம சூடாங்க சர்வ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இன்றைக்கான லன்ச் ரெசிபி ஒரு சூப்பரான ரசம், பீஃப் கிரேவி, ஒயிட் ரைஸ். இன்றைக்கான லன்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ அதை சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். லன்ச் எல்லாம் சூப்பராக சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா கையோட க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பப்போ இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் கையோட டெய்லியுமே செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாகவே மெயின்டெனன்ஸ் ஆகும். நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈர டவல் வச்சு சும்மா தொடச்சி எடுத்துக்கிறேன். லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ சிங்கில் இருந்த பாத்திரம், அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே சூப்பராக நீட் பண்ணியாச்சு. நீட் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. பசங்க பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். என்னோட இன்றைக்கான ரொட்டீன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. இப்போ வீடியோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு.
ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.